ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவை நோக்கி போகுது. இதை கொல்ல வருஷமா பல டைரக்ஷன்ல எல்லாரும் பேசி பார்த்துட்டார்கள். ஆனா ஓஞ்ச பாடு இல்லை. ஆனா இந்த தடவை ஓஞ்சிர மாட்டேங்குது. காரணம் என்ன? அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். எப்படி இஸ்ரேல் காசாவோட யுத்தம் ஒரு ட்ராக்ல போச்சோ அதே ட்ராக்குள்ள இப்ப நுழையுது. ஆனா இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் காசாவோட யுத்தத்துல மெயினான பேக்கப், இஸ்ரேலோட பேக்கப்பா அமெரிக்கா தான். இந்த சைடு மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை உள்ள நாடுகள் பேக்கப்னு சொல்லலாம், இல்ல வேடிக்கை பார்த்தாங்கன்னு சொல்லலாம். யார்கிட்ட போய் கேட்குறோமோ அதை பொறுத்து பதில் வரும். இல்ல பேக்கப் ஈரான், இவனுங்க அடுத்த பேக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு சைடும், அமெரிக்காவாகட்டும், இந்த சைடு ஈரானும், மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை உள்ள நாடுகளோ யுத்தத்தை நிறுத்துறதுக்கான விருப்பம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. எப்படியாச்சும் இதை நிறுத்தி தொலைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு ரொம்ப நாளாவே வந்து பயணிச்சு அது ஓஞ்சப்படுது. ஆனா இந்த சைடு என்ன அப்படின்னா, அதே ட்ராக்குக்குள்ள போயாச்சு. மெயின் பேக்கப் யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா நிறுத்துற மனநிலைக்கு வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு பின்னாடி உள்ள ஐரோப்பா வம்பு பண்றாங்க. அமெரிக்காவே ஒத்துக்கிட்டு இறங்கி வராங்க. இதுக்கு நடுவில் ஐரோப்பா தனக்கே பிடிச்ச தெரிஞ்ச சகுனி வேலையை கிள்ளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப்பே வெளிப்படையா சொல்லிட்டாரு, உக்ரைனால ஜெயிக்கவும் முடியாது, ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அது போக இதெல்லாம் எப்ப சொல்றாரு அப்படின்னா, ரஷ்ய அதிபர் என்னை ஏமாத்தி புட்டாருப்பா அப்படின்னு அலாஸ்கா சந்திப்புக்கு அப்புறம் போற பக்கம் வர பக்கம் பூரா வளர்னாரு. அப்படி வளர்ன பெரிய மனுஷனே 2 மணி நேரம் அவர் கூட பேசினதுக்கு அப்புறம், டொன்பாஸ் பகுதியை விட்டு கொடுத்துரு, பேச்சுவார்த்தையில உட்காரும் போதே விட்டு கொடுத்துரு, ரஷ்யா உக்ரைன் படைகள் எங்க நிற்குமோ அங்க நிற்கும், மேற்கொண்டு பேசி கையெழுத்த போட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சிம்பிள் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சரண்டரையே வாசிச்சார் பெரிய மனுஷன். அவரே அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் ஐரோப்பா தான் சேட்டை பண்ணுது. அப்படி ஐரோப்பா சேட்டை பண்றதுனாலதான் இப்ப நடக்க வேண்டிய 2 நாட்டுக்கான வெளியுறவுத்துறை பேச்சுவார்த்தை, அமைச்சர்கள் லெவல்ல பேச்சுவார்த்தை இப்ப டேட்டு தள்ளி போயிருக்கு. டேட்டை சொல்ல மாட்டார்கள், ரகசியமா ஏதோ ஒரு காலகட்டத்துல உட்காந்து பேசி முடிச்சிருவார்கள். ஆனா இந்நேரம் உட்காந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்சிருக்கும். முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெளிப்படையா தெரியறது ஐரோப்பா பையன் பண்ற சேட்டை என்ன அப்படின்னா, பிடிச்சு வச்சிருக்க ரஷ்ய சொத்துக்களை டக்குன்னு உக்ரைனுக்கு தூக்கி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கார்கள். அம்புட்டு சுலபமா அப்படின்னு கேட்டா, அம்புட்டு சுலபம் கிடையாது. ரஷ்யா ஆக்ரோஷத்தை காட்டும். அந்த ஆக்ரோஷத்தை சந்திக்க ஐரோப்பா தயாரா அப்படின்னு கேட்டா டக்குன்னு போட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. ஆனா இதே வச்சு இந்த சந்திப்புகளை கொஞ்சம் தள்ளி போக முடிஞ்சுல. இப்படி தள்ளி போன அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கி உள்ள வருவார். இன்னமும் மிசைல்கள் கொடுக்கறலாம் லிஸ்ட்ல இருக்கு, நீங்க ஒன்றும் பதற தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரு இப்ப கூடவே அறிக்கை விடுறாரு. யார் இங்க பதறான்னு தெரில. மிசைல்கள் கொடுத்தா மட்டும் கிழிச்சு போடுவாங்களா? கிழிக்க முடியாது அப்படின்னு ரஷ்யா கூடவே அறிவிக்குது. எது ஜெலன்ஸ்கியோட அறிவிப்பு. இந்த பக்கம் ரஷ்யாவோட தூமால இருந்த ஆட்கள் 1 டஜன் நாட்கள் பொங்கி எழுந்து அறிவிக்கிறார்கள், இவ்வளவு காலம் அமெரிக்க ஆயுதங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதான் இனிமேவும் நடக்கும் அப்படின்னு. இதை எவனாச்சும் செனட்டு, காங்கிரஸ் அப்படின்னு கேட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ட்ரிகர் ஆகி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா செனட்டும் காங்கிரஸ் இல்ல நாங்க ரஷ்யா மேல போட இருந்த தடையவே ஒத்தி வைக்கிறோம். காரணம் என்ன? ராஜதந்திர ரீதியில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்படியே நல்லவனுக்கு நல்லவன் மாதிரியே அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும். தலைக்கு மேல ட்ரேட் வார் ஆரம்பிச்சு அதை எங்கிட்டு கொண்டு போய் கரை சேர்க்கறது அப்படின்னே அவனுங்களுக்கு தெரியல. காரணம், சீனா ஒரு பக்கம் தடைகளை போட்டுருச்சு. சீனாவை எதிர்க்க ஒண்ணு கூடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரேன்னு சொல்லணும், இல்ல வரலன்னு சொல்லணும், இல்ல நீ எப்படி கூப்பிட போச்சு இவ்வளவு வம்பு தும்ப நமக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதோ ஒரு கம்யூனிகேஷனை தட்டி விடணும். எந்த நாடுகளும் கம்யூனிகேஷனை தட்டல. அவர் ஏதோ சொல்லட்டும், 24 மணி நேரத்துல என்னென்னமோ பேசுறாரு, அதுல இதுவும் ஒண்ணா இருந்துட்டு போட்டுமே, இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நாடுகள்லாம் கிளம்பி போயிட்டாருங்க. இப்போ ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும். அதனால அமெரிக்கா ரொம்ப தீவிரமா இருக்கு. இந்த அளவுக்கு இறங்கி வராங்க. வெள்ளை மாளிகை இறங்குது, செனட்டு, காங்கிரஸ், அமெரிக்கால உள்ள ஹெவி வெயிட் டிக்கெட்டுங்க ஒன்றும் வாயை திறக்காம அனுசரணையா பேச ஆரம்பிக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரை இப்பவே ஒரு வெற்றி மூடுதான், வெற்றி கொண்டாட்டம் தான். ஆனா அதே போக்குல களத்துக்குள்ளேயும் காட்டுறார்கள். அங்கதான் ரஷ்ய படைகளோட கையே ஓங்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, களத்துக்குள்ள ஓங்க தான் இவனுங்க வலிக்கு வருவார்கள். அதனால அதோட ஆக்ரோஷத்தை குறைக்கிறதே இல்லை.
ஏகப்பட்ட ஆயுதங்களை உள்ளுக்குள்ள இன்னமும் பம்ப் பண்றார்கள். மைலேஜை எடுத்துக்கிட்டு இருக்கார்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காவை இந்த அளவுக்கு ரஷ்யா கிட்ட சரண்டர் அடைய வைக்குது. ஆனா ஐரோப்பா சரணடையல அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிற ஆள் இருக்கு. உண்மையை சொல்லப்போனா இவனுங்க 2 பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிமிர்ந்து பார்த்தா நாங்களும் சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு ஆளா ஐரோப்பால உள்ள அம்புட்ட தலைவர்களும் கோரஸ் பாட ஆரம்பிச்சிருவார்கள். அதுவரையும் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இவர்களுக்குள்ள ரகசிய பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. முடியும் போது கோரஸ் சவுண்டை நம்ம மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் கேட்குங்கிறதா யதார்த்தமான உண்மை.